இதுதான் வந்து பக்தபூர். அந்த உள்ளே வந்துட்டாங்க. இது ஹவுஸுங்களாகவே பார்த்தீங்கன்னாலே ராஜஸ்தான் நம்மளோட இதில் இருக்க மாதிரி இல்லை, ஃபுல்லாகவே பழைய காலத்து செங்கல். சிட்டி டூர் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், வெயில் பிச்சு எடுக்குது, ஆனால் அந்த வெயிலே சுத்தமாக தெரியலங்க. வெயிலுக்கு யாருன்னா அந்த தெர்மல் இதெல்லாம் போட்டு பார்த்துக்கிறீங்களா? ஏன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குது பாருங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பாருங்கள், எல்லாம் தேர்மல் தான் போட்டுருப்பாங்க. பட் ஆனால் வெயில் அடிக்குது. இதான் வந்து காட்மாண்டோட பார்லிமெண்ட்டுங்க. இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் டே வந்து ஸோ எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கவர் பண்ணுறோம் பாருங்க. போராட்டக்காரர்கள் 18th டிசம்பர் டேட்டோடு போட்டு டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணி எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணிருக்காங்க. நேஷனல் over here is Muktinath temple. Like you can visit Marfa. Marfa is one of the best. Airbnb இங்கே பார்த்துருக்கோம். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பார்த்துருக்காங்க Airbnb. ஸோ அந்த Airbnb வந்து 2 டேஸ்க்கே பார்த்தீங்கன்னா 2000 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் நல்ல டீலாக இருக்குது. இன்றைக்கி தனியாக ஹாஸ்டலுக்கு கம்பேர் பண்ணும்போது ஜென்னெஸ்ட் ஹோம் சைட் Airbnb தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் ஏர்போர்ட்லேருந்து. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கேப் வந்து 500 தான் இவங்க கேட்டாங்க. அங்கே வெளியிலேருந்து வந்தோம். ஆக்சுவலாக உள்ள டாக்ஸி ஒருத்தர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அதிகமாக கேட்டாங்க. நாங்கள் அங்கேருந்து வெளியில் வந்து ஓலா ஊபர்லாம் நம்மளுக்கு வரோம்ல, அந்த மாதிரி இடத்துல வந்து வேற ஒரு டாக்ஸி வந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 550 ருபீஸ் 100 ருபீஸ்க்கு அதிகமாக தான் கேட்டாங்க. ஸோ ஓகே அப்படின்னு. பட் பைக்கில் நீங்கள் வர மாதிரி இருந்ததுன்னா 130 ருபீஸ் தாங்க. ஸோ காலையில் டாக்ஸிலாம் கொஞ்சம் டிராஃபிக்காக போயிட்டுருக்கு. டைம் நம்ம கொஞ்சம் டிலேவாக போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்ப்போம் எப்படி போகுதுன்றது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் நேபாள் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் டே வந்து ஸோ எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கவர் பண்ணுறோம் பாருங்க. போராட்டக்காரர்கள் 18th டிசம்பர் டேட்டோடு போட்டு டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணி எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணிருக்காங்க. நேஷ்னல் நெட்வொர்க் ஃபார் சேஃப் எவ்வளோ பெருசுங்க, எவ்வளோ பெருசு பண்ணிக்கிறாங்க பாருப்பா. நம்மளுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே ஃபஸ்ட்டு டே நேபாளை விட்டு வெளியில் வந்து ஏர்போர்ட் விட்டு வெளியில் வந்தோடனே இவங்க தாங்க ஃபுல்லாக எவ்வளோ பெருசாக நடந்து பண்ணிக்கிறாங்க பாருங்க. ஹலோ, ஆல்ரெடி நம்ம ஒரு ஜென்சி கிட்ஸ்லாம் இங்கே வந்து ஒரு 3 to 4 வீக்ஸ் முன்னாடி கொஞ்சம் நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணாங்க இந்த கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டோம். ஸோ அதனுடைய ஒரு பாகமாக இது அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, நான் நம்மளோட வியூவர்ஸ்க்காக சொல்லிடுறேன். இங்கிலீஷில் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக விக்ரம் நேபாளில் இங்கே இருக்கார், காத்மண்டுவில். இவங்க வந்து ட்ரெக்ஸும் அட்வென்ச்சர்ஸ் இது எல்லாமே பண்ணுறாங்க. நம்மளுக்காக இவங்க வந்து ஒரு சில பிளேசஸ்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூனிக் பிளேஸ், நம்மளோட சேனல் யூனிக் சேனல்னால யூனிக்கான விஷயஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுறாரு. அப்போ என்னென்ன பிளேசஸ் சஜஸ்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பிளேசஸ்லாம் நம்ம காட்ட போகிறோன்றதை நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்கிறாரு பார்ப்போம். So basically this area is the pilgrims area for the pilgrims people. So what I suggest you is like today you can visit the Kathmandu Valley. Just like a 4-5 places here in Kathmandu. Okay. Which listed on UNESCO World Heritage. And then like a night here over here is Muktinath temple. This is one of the famous temple among the Hindus people, also you know Buddhist people. How many places you are like tonight you can go to the Pokhara. Okay, and bus, then take bus. Yeah, and then direct to the Beni. Yeah, don't stay at Pokhara. Okay. And from Beni go to the Kathmandu, because if you go direct to the Muktinath it will be too high for you. Yeah, it's one stretch, it will be, cannot do it. Today is 18. Yeah. So 19th I'll be reaching Pokhara, and the 20th you are suggesting me to visit Muktinath. Okay. And after visit Muktinath, like it's a small town, you can visit around there. And then you can come back to the Jomsom. Okay, Jomsom. Yeah, don't stay Jomsom, but at Jomsom there is one lake called Dumba Lake. Okay, Dumba Lake. So, yeah, you can go to the Dumba Lake. That is the best viewpoint. Best viewpoint. Okay. Yeah, like you can visit Marfa. Marfa is one of the best places. Yeah, Marfa. Okay. Yeah, there is a. Do you suggest me to stay there, Marfa, night? Night stay, no, like 2-3 hours you can visit. Okay, there. visit and come back. Okay. 2-3 hours you can visit. இங்கேருந்து பக்தபூர்னு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். பைக் டாக்ஸி தான் நம்ம புக் பண்ணி. ஸோ இங்கேருந்து பக்தபூர் சரிங்களா? நம்ம இங்கே வந்து ஒரு 3 hours மட்டும் காலையில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இங்கே இந்த சைட் சீயிங் போகிறோம். ஸோ இங்கே சைட் சீயிங் போயிட்டு
நம்ம அப்படி நீங்கள் நைட்டே வந்து பொக்காரா போகிறோங்க. பொக்காரா போயிட்டு அங்கேருந்து முக்திநாத் 1 day 2 day பேக்கேஜ் மாரி எடுத்துருக்கோம். சரி பார்க்கலாம் எப்படி போகுதுன்றத. இப்போதைக்கு நம்ம வந்து பக்தப்பூர் போகிறோங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சர்வு லஞ்சு இது எல்லாமே இருக்குது. அங்கே வந்து பக்தப்பூரில் எங்களுடைய ட்ரெடிஷ்னல் லஞ்சு நல்லாயிருக்கும்னாங்க. ஸோ அதில் போய் அப்படியே சாப்பிட்டு அது முடிஞ்சா கவர் பண்ணிட்டு தக்காளி நம்ம வந்து வேறு ஒரு பஸ் ஸ்டாப், ஸோ காமனான பஸ் ஸ்டாப் ஒரு இடத்துக்கு போனோமாங்க. ஸோ அந்த காமனான பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ் எடுக்கணும். ஸோ நைட்டு 6:30க்கு சம்திங் 7 o'clock பஸ்ஸு. ஸோ 7 o'clockலேருந்து நைட் மறுநாள் காலைல 6:30 வரலும் ட்ராவலுங்க. கொஞ்சம் ஃபுல் ஹார்ட் கோர் ட்ராவலாக இருக்க போது பைக் டாக்ஸியில் கிளம்ப போகிறோங்க. ஸோ நம்ம தாமேல்லேருந்து பக்தப்பூர் போகிறோம். ஃபஸ்ட்டு பைக் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கேயே மணி எக்ஸ்சேஞ்ச் இங்கேயே பண்ணிவிட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் கரன்சி கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஐஎன்ஆர்லேருந்து நம்ம என்பிஆர் மாற்றுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 150 தான் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. அதோட கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்ட்டு. 160 தான் எல்லாத்துலேயும் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக இந்த இதுக்கு கரன்சி 500 நோட்ஸு நம்ம நோட்ஸில் நிறைய பேன் பண்ணிட்டாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அதுலேருந்து வந்து இவங்க வந்து பயங்கரமாக பயப்படுறாங்களாங்க. இந்த மாதிரி நோட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதில் நிறைய லாஸ் அவங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ வந்து 1.650 தான் கொடுக்குறாங்க போலக்கு. போயிட்டுருக்காங்க சிட்டி டூர் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் இடம். சும்மா வெயில் பிச்சு எடுக்குது, ஆனால் அந்த வெயிலே சுத்தமாக தெரியலங்க. சில்லுன்னு அந்த குளிர் வெயிலுக்கு யாருன்னா அந்த தெர்மல் இதெல்லாம் போட்டு பார்த்துக்கிங்களா? ஏன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குது பாருங்கள். சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பாருங்கள் எல்லாம் தேர்மல் தான் போட்டுருப்பாங்க. பட் ஆனால் வெயில் அடிக்குது. எவ்வளோ வெதர் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? 12 டிகிரி தாங்க இருக்குது இங்கே. 12 டிகிரி செல்சியஸு காத்மண்டுவில். இன்னும் நம்ம இன்டீரியராக நைட்டு போக போகிறோம். பொக்காரா இன்னொன்று முக்திநாத்லாம் நம்ம போக போகிறோம். அதில் -10 இருக்க போது. இன்றைக்கி நம்ம காத்மண்டுவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். சிட்டி டூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் பைக்கில். ஸோ தட் வீடியோவும் கிளியராக எடுக்கலாம், நல்லாவும் இருக்குது, ஃபாஸ்ட்டாக போகலாம், டிராஃபிக்லாம் இல்லாமல். சிட்டியில் நம்ம ஒரு சில இடத்துல பக்தப்பூர், அங்கேருந்து டர்பன் ஸ்கொயரு, அது மாதிரி நிறைய இடம் சொல்கிறாங்க. நம்ம ஒரு நாள் பார்க்கணும். அப்படியே லஞ்செலாம் அப்படியே எடுப்போம். சரிங்களா? சிட்டி பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இங்கே பாருங்கள் பஸ்ஸெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் இருக்குது. நம்பர்ஸ்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலங்க. 4, 2, 6லாம் பார்த்தீங்கன்னா வேறு நம்பர் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் ஒரு வண்டி நம்பர் காட்டுறேன். இது அந்த இவங்களுடைய நேபாளி லாங்குவேஜில் போட்டிருக்காங்க போலக்கு. அதனால் நம்மளுக்கு ஒன்றும் புரியல. நம்பர்ஸ்லாம் பாருங்கள் 099 ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் 1, 2 கிளியராக இருக்குது. பட் 1, 2 வேறு ரீஜனல் லாங்குவேஜில் இருக்குது. இங்கே பாருங்கள் சென்டரில். இதுவும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். நம்ம மெயினான இடத்துக்கு போகிறதுனால இதெல்லாம் கவர் பண்ணலாங்க. சிட்டி டூர் என் கூட சுற்றி பார்த்து வரீங்க பாருங்கள். காத்மண்டு எப்படி இருக்கு. நிறைய பேர் ரெட் கலர் போர்டுன்னு இருக்குது. நம்பர் பிளேட்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ரெட் கலர் தான் இருக்குது. ஆனால் ஒரு சில வாரம் வேறு கலரும் பார்த்துருக்கோம். ஸோ பேங்க்லாம் கூட இங்கே நிறைய பேங்க்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் பீமா கம்பெனி லிமிடெட். ஹிந்தியில் நிறைய எழுதியிருக்கு. நேபாள் இதெல்லாம் வந்து ராஜ்பவன், நம்மளுடைய சத்யபவன் ஃபுல்லாக அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். உள்ள பார்லிமெண்ட் மாதிரி இருக்குது. பஸ் பார்த்தீங்களா? இது வந்து கவர்மெண்ட் பஸ். நேபாளோட கவர்மெண்ட் பஸ். பைக் டாக்ஸி இங்கே நிறைய இங்கே பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் பாப்புலேஷன், நேபாளோடைய ஹெல்த் பாப்புலேஷன் ரிசர்ச் கவுன்சில். இங்கே பாருங்கள் நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ். ஸோ நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் டூரிசம், சிவில் ஏவியேஷன், இங்கே எல்லாமே இருக்குது பாருங்கள். நம்ம பக்கத்தில் மெயின் நம்ம ஊரில் சாஸ்திரி பவன்லாம் மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் ஆஃபீஸு, டூரிசம், ட்ராவல்ஸு அந்த மாதிரிலாம் இங்கே இருக்கலாம். ஸோ நம்ம சிட்டியில் ஆட்கோர் சிட்டி காத்மண்டுவில் நம்ம போயிட்டுருக்கோங்க. ஸோ காலையில் தான் நம்ம வந்து டேமல் ஹாஸ்டலில் ரூம் போட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் காத்மண்டுவை. இன்றைக்கி நைட்டு காத்மண்டுலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போவோம். பஸ் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. நம்மளுடைய லக்கேஜை வந்து ஸ்ட்ரைட்டாக கொரியர் மாதிரி அங்கே எடுத்துன்னு சொல்லிட்டோம். அதுக்கு தனியாக பே பண்ணி நான் இங்கே ஃபுல்லாக நான் சுற்றிட்டு சைட் சீயிங்லாம் பார்த்துட்டு நான் பஸ் ஏறும் போது அந்த பேக்கை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஹாஸ்டல்லேருந்து நம்மளுக்கு அந்த சர்வீஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் சுற்றுறதுக்கப்புறமா நீங்கள் பஸ் ஏற இடத்துல நாங்கள்
உங்களோட லக்கேஜ் எடுத்து வந்து கொடுத்துட்றோம், அதுக்கு அந்த கொரியர் சார்ஜஸ் மட்டும் கொடுத்துருங்கன்னாங்க. ஓகே, அதுவும் நல்ல டீல் மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்களும் இது மாதிரிலாம் ஏதாவது வேணால் இதெல்லாம் இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எம்டிலாம் இருக்குது பாருங்கள், எம்ஜி கார்லாம் நிறைய புது புது கார்லாம் இருக்குது. நம்மளோட டாட்டா மஹேந்திரா அது மாதிரிலாம் இருக்குது. நிறைய பைக் டாக்ஸிலாம் நம்மளோட டூரிஸ்ட் ஆளுங்கலாம் சுற்றுறாங்க. பட் ஆனால் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, நம்மளால் பேசக்கூட முடியும். இதை வந்து காட்மாண்டோட பார்லிமெண்ட்டுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பைக்கில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கவங்க மட்டும் தான் ஹெல்மெட்லாம் போட்டிருக்காங்க. பின்னாடி உட்காந்துருக்கவங்களாம் ஹெல்மெட்லாம் போடல. அந்த மாதிரி ரூல்ஸ் தான் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஊரில் மாதிரி நேபாளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிஸ்ட்ரி வரலாறுலாம் நம்ம படிச்சிருக்கோம். அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் வந்தபோது அப்படியே போக சொல்லுவோம். பேச முடியல பைக்கில், அதனால தான் நான் என்னால் எதுவுமே சொல்ல முடியாமல் வரேன். குளிர்ந்து வாயெல்லாம் வளருது, தான் நடக்குது. கொடைக்கானல் எப்படி 10 டிகிரி செல்சியஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்குது. இதுதான் வந்து பக்தபூர், அந்த உள்ளே வந்துட்டாங்க. இது ஹவுஸுங்களாகவே பார்த்தீங்கன்னாலே ராஜஸ்தான் நம்மளோட இதில் இருக்கிற மாதிரி இல்லை, ஃபுல்லாகவே பழைய காலத்து செங்கல் அந்த ஃபோர்ட் மாதிரி மாடலில் இருக்குங்க. நம்ம இப்போ தர்பன் ஸ்கொயர் தாங்க வந்திருக்கோம், பக்தபூரில் தர்பன் ஸ்கொயர். ஸோ இது டூரிஸ்ட் ஸ்பாட்டு, இதுதான் பார்க்க வந்திருக்கோம். உள்ளே போய் பார்க்க பார்த்தீங்களா, டர்பன் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. ஓகே, இதில் நம்ம என்ட்ரன்ஸ் வந்துட்டு உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, டெம்பிள் மணி யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டர் பக்தபூர் தர்பார் ஸ்கொயர் தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ காட்மண்ட்லேருந்து 13 கிலோமீட்டர் ஈஸ்ட் சைடில் இருக்கிற இந்த பக்தபூர் சிட்டி தான் ஒரு லிவிங் மியூசியம் மாதிரி இருக்குங்க. ஸோ தர்பார் ஸ்கொயர்னு சொன்னால் இது ஓல்டு கிங்ஸோட ராயல் பேலஸ் ஏரியாங்க. தர்பார்னா ராயல் கோர்ட்னு அர்த்தம்.